சீனிவாசன், அரசியல் விமர்சகராகவும் சொல்லுங்க, அதிமுக ஆதரவாளராகவும் சொல்லுங்க. அதிமுக போட்டியிடுமா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதிமுகவுடைய கோட்டைன்னு இவ்வளவு நாள் அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில ஈரோடு கிழக்கில் என்ன நடக்கும்? அதாவது 11ஆம் தேதி எதிர்வரும் 11ஆம் தேதி மாவட்ட செயலருடைய கூட்டத்தை அதிமுக இது பண்ணியிருக்கிறாங்க. அந்த கூட்டத்துல கலந்து ஆய்வு செய்து அந்த ஈரோடு இடைத்தேர்தலுடைய வியூகத்தை எப்படின்றத நிச்சயமா வெளிப்படுத்துவாங்க. ஆனா இன்றைக்கு நம்ம நியூஸனுடைய தலைப்பு வந்து சவால்னு கொடுத்துட்டீங்க இடைத்தேர்தல்ல. இப்ப கடந்த இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தல்ல வந்து திமுக ஆட்சிக்கு வந்து 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த அந்த தேர்தலிலேயே அவங்க வந்து மிகப்பெரிய அளவுல பணம் பாதாள வரையும் பாஞ்சுது, பட்டியல அடைச்சு வச்சு வாக்குகள் அறுவடை செஞ்ச அந்த இதெல்லாம் பார்த்தாங்க. அப்ப அந்த நேரத்திலேயே திமுக இந்த அளவு பணத்தை வந்து பணமழையா குவிய வச்சு ஈரோடு வாக்குகளை வந்து அறுவடை பண்ணி மிகப்பெரிய வெற்றி பெற்றதா சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு திமுக அரசின் மீது மக்கள் வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு, சாமானிய மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு ஒரு எதிரியாக காட்சியளிக்கக்கூடிய வெகுஜன மக்களுடைய விரோத அரசாக செயல்படுகின்ற திமுகவிற்கு தான் உண்மையான சவால். காரணம் என்னன்னா, இன்றைக்கு அதிமுகவை எப்படி எதிர்கொள்வது, அதிமுக என்ன முடிவை எடுக்க போகிறது என்ற ஒரு தொடை நடுக்கத்தோடு இன்றைக்கு சவாலாக இருப்பது திமுகவுக்கு தான். அதிமுக ஜம்முன் இருக்கு கட்சி, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க தேர்தல் அறிவிச்சீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்துல எந்த மாதிரியான வியூகத்தை எடுத்தாலும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நல்ல முடிவை எடுப்பார். ஆனா இன்றைக்கு இருக்கிற ஈரோடு கிழக்கினுடைய மக்களுடைய மனநிலை இன்றைக்கு அதிமுகவிற்கு சாதகமாக இருக்கிறது. ஆனா திமுக இன்றைய அரசினுடைய அந்த நடைமுறை மக்கள் விரோதங்கள் இதெல்லாம் வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பைத்தான் இந்த ஈரோடு இடைத்தேர்தல் வந்து வெளிப்படுத்தும். அவங்க தன்னுடைய அதிகாரத்தை வச்சு மிகப்பெரிய பணத்தை எல்லாம் கொடுத்து அந்த தேர்தலை வந்து நியாயமா நடத்த விடுவாங்களாங்கிறது அது ஆணையத்துக்கு தான் வெளிச்சம். அதை வந்து தேர்தல் ஆணையம் அதை நிச்சயமா எதிர்கட்சிகளுக்கு தான் கிடைக்கும். எதிர்கட்சி மேலதான் மக்களுக்கு வந்து சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அதாவது இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அதாவது திமுகவுக்கு தான் சவால் அப்படின்னீங்க. கண்டிப்பா அவங்களுக்கு சவால். போன தடவை வாங்கியதை விட அதிக வாக்குகள் வாங்கணும். ஆளுங்கட்சியா அவங்களுக்கான ஒரு ஒர்க் ரிப்போர்ட் கார்டா அது இருக்க போகுது. அதெல்லாம் அவங்களுக்கான சவால். அதிமுகவுக்கான சவால்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த அதிமுகவுக்கான சவாலுக்காக அது போட்டியிடணும் அப்படிங்கிறது முதல் கேள்வி. நீங்க தான் சொல்றீங்க அதிமுகவை பார்த்தா திமுகவுக்கு பயம் வந்துருச்சு, நாங்க எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கிறோன்றீங்க. அப்படின்னா இந்நேரம் போட்டியிடுறோம்னு அறிவிச்சு வேலையை ஆரம்பிச்சிருக்கலாமே. இல்ல, அது மாவட்ட செயலர் கூட்டம் 11ஆம் தேதி கட்சி அறிவிச்சிருக்காங்க. மாவட்ட செயலர்கள் கூட்டத்துல முறைப்படி அது அறிவிப்பு வெளியாகும். அதாவது திமுக இந்த ஆட்சியை வீழ்த்துறதுக்கு அதிமுக எடுக்க போற வியூகம் வந்து மிகப்பெரிய ஒரு சக்கர வியூகம். அந்த வியூகத்தை எடுப்பாங்க. அது ஈரோடு இடைத்தேர்தல்ல நிச்சயமா பின்வாங்க மாட்டாங்க. கூட்டணியோட நிக்கிறதா இல்ல தனித்து நின்னு பலத்தை நிரூபிக்கிறதா? ஏன்னா அடுத்து வரப்போற தேர்தலுக்கு நீங்க ஒரு கூட்டணி கட்டணும். அந்த கூட்டணி கட்டமைக்கிறதுக்கு எதிர்கட்சி, அதிகாரப்பூர்வ எதிர்கட்சியா அல்லது வந்து திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய கட்சி அதிமுக அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து உங்களை ப்ரூஃப் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கூட்டணி தேர்தல்ல தன்னோட பலத்தை நிரூபிக்க எல்லாரோடையும் கூட்டணி சேர்ந்து நிக்கிறதுங்கிறது இன்னொரு வகை. எந்த வகையை தேர்வு செய்ய போகிறீர்கள்? இல்ல, எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு நிலைப்பாடு உண்டு. திமுக ஆட்சிக்கு வந்து இந்த இடைத்தேர்தல் ஒரு சரியான பாடத்தை புகட்டணுங்கிறதுல எல்லா கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கும். எல்லாரும் முடிவு எடுப்பாங்க. இப்ப முடிவெடுக்கிறப்ப அதிமுக ஒரு பிரதான எதிர்கட்சியா இருக்குது. இன்னும் சொல்ல போனா ஐயா பத்திரிகையாளர் செந்தில் ஐயா சொன்ன மாதிரி அந்த ஈரோடு அந்த மக்கள் வந்து அதிமுகவிற்கு ஒரு கோட்டையாக கருதப்படுகிற அந்த நிகழ்வு இது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தெரியும். அப்ப அதிமுக அந்த வேட்பாளரை நிறுத்துகிற பொழுது எல்லா கட்சியுமே வந்து தன்னுடைய பங்களிப்பை கொடுப்பாங்க. ஒரு பொது வேட்பாளரை அதிமுகவை முன்னிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா எல்லா கட்சிகளுமே தன்னுடைய வேட்பாளரை நிறுத்தணும்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அது ஐமுடை போட்டியா இருக்க போகுதா இல்ல திமுகவை வீழ்த்துற ஒரு பொது வேட்பாளரா இருக்க போகுதாங்கிறது காலம்தான் முடிவு செய்யும். எல்லா கட்சிகளுடைய
கருத்து, அந்த சரி, நீங்க கருத்தெல்லாம் ஒரு பொது வெளிப்பட்டதுக்கு வேட்பாளரா பிறகுதான் நிறுத்துறீங்க, நீங்க ஒரு வாதத்துக்கு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. பொது வேட்பாளரா நிறுத்துனீங்கனாலே உங்களுக்குள்ள கூட்டணி கணக்கு இருக்குங்கிற மாதிரி வராதா? அப்புறம் எப்படி நீங்க இந்த இந்த சட்டமன்ற தேர்தல் தேர்தல்ல வந்து இத வச்சு கூட்டணி கட்டமைக்க முடியும்? இப்ப பாஜக இல்ல இருக்கு. இந்த தேர்தலை பாஜகவும் பொறுத்தவரை அதிமுகவும் தனித்து போட்டியிட போறாங்களா? இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஒரு பொது வேட்பாளரை நிப்பாட்டிட்டு அது கூட்டணி கணக்குல வந்துருமே? இல்ல அதாவது இந்த இடைத்தேர்தல்ல வந்து கூட்டணி இதுதான் அமைஞ்சு போச்சு, இந்த கட்சியோட தான் கூட்டணின்னுலாம் டிக்ளேர் பண்ண முடியாது. இடைத்தேர்தல்ல திமுகவிற்கு ஒரு சரியான பாடம் கற்பிக்கணும். அப்ப எல்லா எதிர்க்கட்சிகளும் களத்துல வந்து தன்னுடைய அந்த கூட்டணி குழப்பங்கள்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு பொது எதிரியை வீழ்த்துறதுக்கு எல்லாம் ஒண்ணு சேரணும், சேருவாங்கன்னு நாங்க நம்புறோம். ஆனா அதிமுக இன்றைக்கு 11ஆம் தேதி மாவட்ட செயலர் கூட்டத்துல ஒரு நல்ல முடிவு அறிவிப்பாங்க. அப்ப மற்ற கட்சிகள்லாம் தன்னுடைய வியூகத்தை எப்படி வந்து இந்த தேர்தல்ல கொண்டு போய் செலுத்தலாம், அது கடந்த முறை அதிமுக வந்து வேட்பாளருக்கு அதாவது ஆதரவு கொடுக்கலாம். இது தேர்தல் நடைபெற்ற போது 2021 சட்டமன்ற தேர்தல் காலகட்டத்தில் வந்து அதிமுக கூட்டணி அப்படின்ற இடத்துல வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் அங்கே போட்டியிட்டது. அவர் யுவராஜா வந்து அவர் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வியை சந்தித்தார். அதுக்கப்புறம் கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக நிற்கணும்னு உங்களுக்காக தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த இடத்தை விட்டு கொடுத்துச்சு. இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் உங்கள் கூட்டணியோட அவங்க வருவாங்களா, அல்லது அவங்க திரும்பவும் அவர்கள் சீட்டு கேட்பாங்களா? இப்படி பல கேள்விகள் அதிமுகவை சுற்றி இருக்கு இல்லையா? போன முறை பாஜக அவங்க கூட கூட்டணியில இருந்தாங்க. கூட்டணியில இருந்தது மட்டும்தான் தேர்தலுக்கு 2 பக்கமும் அந்த தேர்தலுக்கான அந்த பந்தல்ல கூட படங்களை வைக்கிறதுல கூட பல சிக்கல் இருந்துச்சு. பாஜக வர்ற இடங்கள்ல அதிமுக போக மாட்டேன்ட்டாங்க கேம்பெயினுக்கு, அதிமுக போற இடத்துல பாஜகவை சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. இப்படியான சிக்கல்லாம் இருந்துச்சு போன தடவை. இப்ப தெளிவா அதிமுக தனியா நிக்குது. இப்ப தனித்து நிற்க போகிறதா? தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய ரோல் இதுல என்னவா இருக்க போகுது? இதெல்லாம் ஒரு முக்கியமான கேள்வி இல்ல? இல்ல கடந்த கால அரசியல் நிலைப்பாடுன்றது வேற. இந்த இடைத்தேர்தல் இன்றைக்கு வந்து அரசியல் கட்சிகள் மீது திணிக்கப்படுகின்ற தேர்தலாக, திடீர் தேர்தலாக இன்றைக்கு இது அறிவிக்கப்பட்டிருக்குது. வேற சூழல், இன்றைக்கு இருக்கிற களச்சூழல், கள யதார்த்தத்தை எல்லாம் அவங்க புரிஞ்சுக்கணும். கடந்த தேர்தல்ல ஒவ்வொரு கட்சிக்கு மாறுபட்ட கருத்துகள் இருந்திருக்கலாம், அதிமுகவிற்கு மாறுபட்ட கருத்துகள் இருந்திருக்கலாம், தனியா நின்றிருக்கலாம். ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரையில் திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுக சித்தாந்தத்தை ஏற்கின்ற கட்சிகளோடு அதிமுக கூட்டணி அமைக்கும். எல்லா கட்சிகளுக்கும் வாய்ப்பு தரணும் இல்லையா? அவங்க வாய்ப்பு தந்து அவங்களுடைய கருத்துக்களை பரிமாறினதுக்கு பிறகுதான் அதிமுக என்றைக்கும் சிங்கமாக தனித்தன்மையோடு இருக்கிற ஒரு மாபெரும் இயக்கம். அந்த இயக்கம் ஈரோட்ல களம் காண்றதுல என்றைக்கும் சளைக்க போறது இல்ல. ஆனா இன்னொரு எதிரியை எந்த சவால் இடத்துல என்னன்னா, சந்திக்கணும்? கடந்த பல தேர்தல்கள் தோல்வியை சந்திச்சிருக்கிறதுனால அடுத்து வரப்போற சட்டமன்ற தேர்தலுக்கு முகாந்தரமா இருக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தலை எப்படி திமுகவுக்கு தான் வாங்கின வாக்கை விட ஒரு வாக்காவது கூட வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் சவால், அது ரிப்போர்ட் கார்டுன்னா அதிமுகவிற்கு வெற்றி பெற்றே தீர வேண்டிய ரிப்போர்ட். அவங்க கணக்கை சரி பண்ண, அக்கௌண்ட்டை ஓபன் பண்றதுக்கான மிக முக்கியமான தேர்தல் அப்படின்றார். இல்ல அது கடந்த காலங்கள்ல அதிமுக வரலாறுல மாயத்தேவருக்கு கிடைத்த அந்த மாபெரும் வெற்றி, புரட்சி தலைவருடைய அந்த பெருமையை வந்து உச்சத்துல கொண்டு போய் நிறுத்துனுச்சு. இந்த ஆட்சிக்கு முடிவரை எழுதுறதுக்கு ஈரோடு சரி, கிழக்கு திண்டுக்கல் அமைஞ்சாலும் மாதிரி அதுக்கு ஈரோடு மாற்று திருப்பு கருத்து முனையா இல்ல. இருக்குமா? இருக்கும், நிச்சயமா இருக்கும். ஏன்னா இன்றைக்கு மக்கள் விரோத திமுக அரசிற்கு பாடம் நிகழ்த்துவதற்காகத்தான் இன்றைக்கு ஈரோடு இடைத்தேர்தல் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்குது. இது அதிமுகவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அதிமுக பயன்படுத்தும். ஏன்னா இன்னைக்கு கள யதார்த்தம், மக்களுடைய மனநிலை, இதெல்லாம் அதிமுக ஒரு மாபெரும் எதிர்க்கட்சியாக உள்வாங்கி இருக்குது. அதனால நிச்சயமா ஈரோடு இடைத்தேர்தல்ல ஒரு சரியான பாடத்தை திமுக இடத்துல அதிமுக சுருக்கமா 2 கேள்வி தான் சார். மாற்று கருத்தும் இல்ல. சீனிவாசன் சார், சுருக்கமா 2 கேள்வி. எல்லாரும் சேர்ந்து திமுக வீழ்த்தும் நீங்க சொன்னீங்க. எல்லாரும் சேர்ந்துங்கிறதுல திருமதி வி.கே. சசிகலா அவர்கள், திரு டி.டி. தினகரன் அவர்களும் உள்ளடக்கமா? ஒண்ணு, ஏன்னா அவங்களும் அதான் சொல்லிருக்காங்க, எல்லாரும் வாங்க திமுக வீழ்த்தணும், அவங்கள மட்டும் சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்களே ஒண்ணு. இன்னொரு கேள்வி சார், ஒருவேளை இது நீங்க இந்த அரசை வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்று விட்டால் இந்த ஆட்சி நல்லாட்சி என்று ஒத்துக்கொள்வீர்களா? இல்ல அதத்தான் கடந்த தேர்தல்ல எப்படி இது ஒரு மாபெரும் வெற்றின்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்ப நீங்க மக்கள் வந்து நல்லாட்சி கொடுத்தீங்க அப்படின்னா மக்களை வந்து சுதந்திரமா வாக்களிக்க விட்டுருக்கணும்ல. ஏன் பட்டியல்ல அடைச்சீங்க? ஏன் பணமழையில நனைய வச்சீங்க? கறி விருந்து கொடுத்தீங்க? அப்ப அதெல்லாம் நியாயமான தேர்தலா, நியாயமான நடவடிக்கையா? ஒரு நல்லாட்சி செய்ய வேண்டிய வேலையா இது? அப்ப இந்த ஈரோடு இடைத்தேர்தல உலகம் முச்சூடு பார்த்து சிரிச்சாங்களே, அதுக்கு என்ன பொறுப்பு திமுக ஏத்துக்க போகுது?
அப்ப அன்னைக்கே அந்த நிலைன்னா இன்றைய இடைத்தேர்தலில் திமுக தன்னுடைய உச்ச நிலையை எட்டும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதாவது முன்னெச்சரிக்கையாவே இதெல்லாம் நடக்கும். நீங்க முன்னெச்சரிக்கையாவே யூகத்தின் அடிப்படையில சொல்றீங்களா இதெல்லாம் நடக்கும்? தன்னோட திமுக தன்னுடைய அத்தனை இதை காட்டும், முகபாவங்களையும் காட்டும், எப்படியாவது வெற்றி பெறணும்னு இறங்கும். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், சவால் வந்து அண்ணா திமுக தான் திமுக இருக்கு. அந்த சவாலை அண்ணா திமுக எதிர்கொள்ளும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல.